வெல்கம் டு லேர்ன் வித் யாகு. இந்த சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பக்கத்தில் வந்து கீழே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ அதை பார்த்து நீங்கள் வந்து லேர்ன் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணியிருக்கோம்னா அப்டேட் பண்ணியிருக்கோம். ஸோ அப்டேட் பண்ணியாச்சு. இப்போ இங்கேயும் நமக்கு வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஓகே ஆயிடுச்சு. ஸோ இப்போ நம்மளோட ரெபாசிட்டரியில் வரும். ரெபாசிட்டரியில் வந்து அந்த ஃபைல் அப்படியே தான் இருக்குது. ஏன் போகல அப்படின்னா இங்கே நீங்கள் ஒரு ரெஃப்ரெஷ் கொடுக்கணும். இங்கே ஒரு நீங்கள் ரெஃப்ரெஷ் கொடுத்தீங்க அப்படின்னா இப்போ வந்து பாருங்கள் நமக்கு ஃபைல்ஸ் வந்து அப்டேட் ஆகிருக்கு. ஸோ அப்போ இன்ட்ரோன்னு ஒரு MP3 ஃபைல் வச்சுருந்தேன். அந்த ஃபைல் இங்கே இல்லை. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்பர்ன்ற ஒரு ஃபைல் நான் இங்கே வச்சுருந்தேன். அந்த ஃபைலும் நமக்கு வந்து எனக்கு இங்கே இல்லை. ஸோ வாட் ஃபைல் பி ஹியர், த சேம் ஃபைல் பி டு பி ஹியர். ஸோ இங்கே என்ன ஃபைல்ஸ் வச்சுருக்கணும் அதே ஃபைல்ஸ் தான் இருக்கணும், இங்கே இருக்கும். ஸோ இப்போ இந்த ஃபைல் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இன்னொரு மாடிஃபிகேஷன் கொடுக்கலாம். இப்போ என்ன போகிறோம் அப்படின்னா இப்போது கீழே வந்து ஒரு டெலிட் கொடுத்தோம். அந்த டெலிட்டை வந்து நான் மேலே எப்படி அப்டேட் பண்ணணுன்றது நான் உங்களுக்கு காமிச்சிட்டேன். கீழே வந்து டெலிட் பண்ண ஃபைலை நம்ம மேலே வந்து ரிமூவ் பண்ணிட்டோம். ஸோ இப்போ நான் மேலே வந்து ஒரு மாடிஃபிகேஷன் கொடுக்குறேன். நான் இப்போ மாடிஃபிகேஷன் பண்ணணும்னா இப்போ இந்த test2ன்னு ஒரு ஃபைலை ஓப்பன் பண்ணிக்கிறேன். இதில் வந்து ஐ வெல்கம் டு LTன்னு இருக்குது. ஸோ நான் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து எடிட் பண்ணுறதுக்கான இப்போ மேலே GitHubல நீங்கள் எதாவது எடிட் பண்ணணும் அப்படின்னா அந்த ஃபோல்டரோட ஃபைலை கிளிக் பண்ணுங்கள். இப்போ இண்டெக்ஸ் ஃபைலை கிளிக் பண்ணுங்கள். இண்டெக்ஸ் ஃபைலை கிளிக் பண்ணோடனே இப்போ இங்கே எடிட்னு இருக்கும். இதுதான் வந்து எடிட் திஸ் டூல் அப்படின்னு எடிட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இது. ஸோ இந்த மாதிரி வந்து எதனா ஒன்று யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம், மேலே மாற்றிட்டு திரும்ப நீங்கள் கீழே வந்து என்ன பண்ணலாம், அனுப்பிச்சிக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா test2ன்னு ஒரு ஃபைலை ஓப்பன் பண்ணுறேன். இது டெஸ்ட் ஃபைல், எனது ப்ரோக்ராம் ஃபைலில் அதில் மாற்றலை, இந்த ஃபைலை மாற்றுறேன். ஸோ இந்த ஃபைலை test2ன்ற ஃபைலை நான் கிளிக் பண்ணி என்ன பண்ணேன், எடிட் பண்ணிட்டேன். எடிட்டில் போய் என்ன பண்ணுற போகிறேன், இங்கே நான் மாற்றுறேன். லேர்ன் வித் யாகுன்னு என்ன பண்ண டைப் பண்ணுறேன். அவ்வளோதான், வேறு ஒன்றுமே இல்லை. ஜஸ்ட் ஒரு மாடிஃபிகேஷன் கண்டென்ட். ஸோ லேர்ன் வித் யாகுன்னு கொடுத்துட்டு இங்கே நீங்கள் என்ன மாடிஃபிகேஷன் பண்ணாலும் இங்கேயும் நம்ம என்ன பண்ணணும், கமிட் சேஞ்சஸ் கொடுத்துடணும். ஸோ நான் கமிட் சேஞ்சஸ் கொடுத்துட்டேன். ஸோ ஒன்றுமே இல்லை, கமிட் நான் எதுனா நீங்கள் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருந்தா கொடுக்கலாம், இல்லைன்னா வந்து விட்டுடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ நான் கமிட் கொடுத்துட்டேன். ஸோ இப்போ கமிட் கொடுத்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெஃப்ரெஷ் பண்ணாலும் சரி இல்லைன்னு சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை, சேஞ்சஸ் ஆயிடுச்சு. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன இருக்குது அப்படின்னா ஐ வெல்கம் டு லேர்ன் வித் யாகுன்னு இருக்குது. பட் ஆனால் இங்கே வந்து பாருங்கள், இங்கே என்னோட ஃபைலில் வந்து அந்த test2ன்ற ஃபைலில் LTன்னு தான் இருக்குது. ஸோ இங்கே நம்ம ரெஃப்ரெஷ்லாம் எதுவும் கிடையாது இல்லையா, இது வந்து லோக்கல். ஸோ ரெஃப்ரெஷ்லாம் எதுவும் கிடையாது. பட் இங்கே வந்து LTன்னு தான் இருக்குது. ஸோ இப்போ இந்த ஃபைலை நான் வந்து திரும்ப நான் கீழே அந்த மாடிஃபிகேஷன் பண்ணதை கீழே எனக்கு வந்து ரிஃப்ளெக்ட் ஆகணும் அப்படின்னா நான் எப்படி பண்ணணும் அப்படின்னா திரும்ப நான் ஒரு டைம் க்ளோன் பண்ணணுமான்றது அவசியம் கிடையாது. இப்போ க்ளோன்ன்றது வந்து மேலே இருக்கிற என்டையர் ரெபாசிட்டரியில் இருக்கிற மொத்த ஃபைலுமே எடுத்துகிட்டு வரது தான் கீழே. சரிங்களா, நீங்கள் ஒன்ஸ் எடுத்துகிட்டு வந்துட்டீங்கன்னா இன்னொரு டைம் நீங்கள் எடுத்துன்னு வரணுன்றது அவசியமே கிடையாது. அப்போ அந்த ஒரு சேஞ்சஸ் எவ்வளோ எடுத்துகிட்டு வருவாங்க அப்படின்னா இந்த சேஞ்சஸ் வரதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா புல் அப்படின்னு ஒரு கமாண்ட் இருக்குது. ஸோ புல் அப்படின்னு கொடுத்துட்டீங்கன்னாவே போதும். அங்கே என்னென்ன சேஞ்சஸ் நடந்திருக்கோ சேஞ்சஸ் மட்டும் நீங்கள் எந்தெந்த ஃபைலில் என்னென்ன சேஞ்சஸ் பண்ணியிருக்கீங்களோ அந்த சேஞ்சஸ் எல்லாமே எடுத்துகிட்டு வந்து உங்களுக்கு என்ன பண்ணுவோம், கீழே வந்து ஆட் பண்ணி கொடுத்துரும். அதான் சேவ் பண்ணி கொடுத்துரும் உங்கள் ஃபைலில். இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஒன்றுமே இல்லை, இங்கே வந்து ஜஸ்ட் git pull அப்படின்னு நான் டைப் பண்ணுறேன். ஸோ இங்கே பாருங்கள், கிட் புல்லுன்னு மட்டும் தான் நம்ம கொடுத்தேன். கிட் புல்லுன்னு கொடுத்தோன்னே என்ன ஆகுது அப்படின்னா இங்கே வந்து பாருங்கள், இப்போ வந்து அங்கே நீங்கள் கொடுத்துருக்கிற அந்த சேஞ்சஸ் வந்து கீழே வந்து இமிடியட்டாகவே இந்த ரிஃப்ளெக்ட் ஆகிடுச்சு. ஸோ தட் இஸ் டிஃப்ரெண்ட் டு பி க்ளோன் அண்ட் ரிமோட். ஸோ ரிமோட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இங்கேருந்து எடுத்துன்னு போகணும், அங்கேருந்து எடுத்துன்னு போகணும். நம்ம க்ளோன் ஒன்ஸ் கொடுத்தோடனே வந்து இப்போ புல் பண்ணி இழுக்கணுன்றது அவசியமே கிடையாது. ஜஸ்ட்டு நீங்கள் புல் கொடுத்தோடனே போதும். புல் கொடுத்தோடனே என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு மாடிஃபிகேஷன் அங்கே என்னென்ன நடந்ததோ GitHubல என்னென்ன மாடிஃபிகேஷன் நடந்ததோ எல்லாமே என்ன பண்ண முடியும், கீழே எடுத்துகிட்டு வர முடியும். இப்போ இந்த இடத்துல வந்து நான் வந்து இங்கே ஒரு ஃபைல் நான் என்ன பண்ண போகிறேன், டெலிட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ஃபைல் நான் இங்கே டெலிட் பண்ணுறேன். இப்போ ஆஸ் இட் இஸ் இங்கே நம்ம டெலிட் பண்ணாலும் அதே புல் கொடுத்தீங்கன்னா என்ன பண்ணும், அந்த சேஞ்சஸ் வந்து நமக்கு அங்கே வந்துடும். சரிங்களா, ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா க்ளோன் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்ஷன்ஸ். ஸோ க்ளோன் மட்டும் இல்லை, இதுக்கப்புறம் வந்து நிறைய வந்து மெத்தட்ஸ் எல்லாம் இருக்குது, நிறைய கமெண்ட்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம என்ன பண்ணுவோம், ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம்.